நண்பர்களே, தோழர்களே, தோழர் கந்தர்வன் அவர்களுடைய ஒரு முக்கியமான கதை தான் சனி பொணம்னு ஒரு கதை எழுதியிருப்பார். இன்னைக்கு கிராமப்புறத்துல சாதாரண ஏழைகள், விவசாய கூலிகள், எந்த வேலை இல்லாத போது, மழையெல்லாம் பெய்யாம, விவசாய வேலைகள் இல்லாத போது, அவங்க எவ்வளவு பஞ்சமும் பசியும், ஒரு வறண்ட ஒரு கரிசல் நிலத்தினுடைய ஒரு கதையை அந்த சனி பொணம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையில் எழுதியிருப்பார். இன்னைக்கெல்லாம் அந்த 100 நாள் வேலையாவது இருக்குது சில கிராமங்கள்ல. அது வயசானவங்களுக்கு அந்த 100 நாள் வேலையில்லாத போய் ஏதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கிடைக்குது. ஆனால் இந்த 100 நாள் வேலையெல்லாம் வராத ஒரு காலகட்டத்தில் ஒரு கிராமப்புறத்தினுடைய ஒரு கதை தான் அந்த சனி பொணங்கிற அந்த கதை. அந்த கதையினுடைய அந்த அம்மா செல்லம்மா செல்லம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பயங்கரமான பஞ்சம். தண்ணியும் இல்லாமல் மழையும் பெய்யாம ரொம்ப பசியும் பட்னியான ஒரு கடுமையான ஒரு பஞ்ச காலத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மளிகை கடை நாடார் கடையில மட்டும் பொம்பளைங்க அரிசி புடைக்கிறது, இது மாதிரி குரணையை தனியா எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேலை அப்படின்னு. அந்த மாதிரி வேலை மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கும். மற்ற பெண்கள் எல்லாம் ரொம்ப இளம் வயது பெண்கள் எல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க. இந்த நாடார் கடையில இந்த செல்லம்மாவுக்கு மட்டும்தான் அந்த வேலை இருக்கு. செல்லம்மாவுக்கு வந்து கணவனோ மற்றவங்க எல்லாம் கிடையாது. செல்லம்மாவுடைய ஒரே ஒரு செல்லம்மானுடைய கணவன் மட்டும் கைகால் வராம பேச்சும் இல்லாம படுத்திருப்பாரு முனியன். இந்த முனியன் வந்து நல்லா ஒரு காலத்துல நல்லா வேலை செஞ்சவர், நல்லா மனைவியை வச்சு பார்த்துட்டு இருந்தவர். ஆனா திடீர்னு இந்த கைகால் வராம போய் வாயெல்லாம் இழுத்துட்டு பேச்சு வராம ஒரே ஒரு கைத்து கட்டலை மட்டும் கடையா கடந்துட்டு இருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் ஒரு நாள் கூட அவங்க 2 பேரும் பேசினதே கிடையாது. ஆனா செல்லம்மாளுக்கும் இந்த முனியனும் என்ன நினைக்கிறாங்களோ 2 பேத்துக்கு தெரியும். செல்லம்மா என்ன நினைக்கிறாங்களோ அவங்க வர்றது, அந்த குடிசை வீட்டுக்குள்ள வர்றது, அவங்க சட்டிமானிய எடுத்து வைக்கிறது, இதுலயே செல்லம்மா என்ன கோபத்தில் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முனியன் என்ன நினைக்கிறாருன்னா அந்த முனியனுடைய இருமலும் சத்தமும் முனியன் திரும்பி படுப்பதும் இதை வைத்து தெரிஞ்சுக்குவாரு அந்த அம்மா தெரிஞ்சுக்கும். அப்ப அந்த நாடார் கடையில மட்டும் ஒரு நாளைக்கு 2 ரூபாய்க்கு புடைக்கிற வேலை. அதுவும் நாடார் வந்து எந்நேரம் திட்டிகிட்டே இருக்காரு. வயசானவங்க, சின்ன பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல, இந்த வேற வயசானவளை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எந்நேரம் திட்டிகிட்டு இருக்கா அப்படி. ஆனா ஊர்ல பல பேருக்கு அதே ஒரு பொறாமையா இருக்கு. வரைய வயசானவா நாடார் கடையில வேலைக்கு போயிட்டு 2 ரூபா டெய்லி சம்பாதிக்கிறா அப்படி. இந்த 2 ரூபாயில தான் தினமும் அரிசி சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கஞ்சி காமிச்சு புருஷனுக்கு கொடுப்பான். இந்த வறுமையான காலகட்டத்தில் அந்த மற்ற இளம் பெண்கள் வேலை செய்யற மாதிரி இந்த அம்மா செல்லம்மாளுக்கு வேலை செய்ய முடியாது. ஆகவே தினந்தோறும் திட்டிகிட்டு இருப்பார் நாடார். உன்னால வந்து இந்த புடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியா புடைக்கிற, உடனே மூட்டை பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாரு. இந்த வேலை என்னைக்கு போகுதோன்னு தெரியல அப்படின்னு நினைச்சா அந்த 2 ரூபாயை வச்சுதான் டெய்லியும் ஒரு வேலையாவது கஞ்சி ஆக்கி 2 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் சந்தைக்கு போனவோ 1 ரூபா மீதி பண்ணி அந்த 1 ரூபாயில அவன் நினைப்பான், பாவம் எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவன் இன்னைக்கு கை கால் வராமல் படுத்து கிடக்குறான், இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது கல்லது வாய்க்கு ருசி ஆக்கி போடலான்னா கூட எந்த காசும் இல்லை, நம்ம ஒருத்தி வேலை செஞ்சு என்ன பண்ண முடியும், அதுவும் வந்து தினந்தோறும் நீ வேலை செய்யறது இல்லை, வயசானவோ என்னை வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இப்படின்னு சொல்லியிருப்பான். இவங்களுக்கு ஒரு 5-6 கோழி குஞ்சு மட்டும் அந்த கோழி வளர்த்தி கோழி வச்சுட்டு இருப்பான். ஒரு 10 உருப்படி கோழிகள், சேவல், இது மாதிரி கோழிகள் இருக்கு. இந்த கோழி குஞ்சு ஒன்று இவனுக்கு வந்து இந்த முனியனுக்கு வந்து பேச்சு வராதே ஒழிய எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி
அந்த கோழிக்கு கோழி ரத்தத்தை கோழி ரசம் வச்சு குடிக்கணும், கோழி குழம்பு வச்சு குடிக்கணும், ரசம் வச்சு குடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கோழி பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆசை இருக்குது. என்னைக்குடா ஒரு கோழி கறி போய் கோழி குழம்பு வச்சு கோழி சாரை சாப்பிடணுமே என்பது. மறுபடியும் ஒரு நாள் இந்த அம்மா செல்லம்மா வந்து சந்தைக்கு போகும்போது ஒரு ரூபாய்க்கு கருவாடு வாங்கிட்டு வந்து அந்த கருவாட்டை மட்டும் கொஞ்சம் கருவாட்டு குழம்பு ஒரு நாள் வச்சு கொடுப்பா. அதை வந்து புரிச்சுன்னு எச்ச ஊற ஒரு வாரமாக அதையே நக்கி நக்கி சாப்பிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாவம் நாதும் நல்லது கெட்டது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருவாட்டு குழம்பு ஒரு நாள் வச்சதை ரொம்ப ஆசையாக சாப்பிட்டான்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டே இருக்கு இந்த கதையினுடைய. ஒரு நாள் நாடார் வந்து நீ வேலைக்கு வேண்டாமா, உனக்கு 2 ரூபா கொடுக்குறதுக்கு இன்னொரு ரூபாய்க்கு கொடுத்தோம்னா இன்னும் ஒரு சின்ன பிள்ளைகளாம் நாங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம், அவளை வச்சு வேற வேலை வாங்கலாம், உன்னால வேண்டான்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. இருந்த 2 ரூபா வந்த அந்த வேலையும் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் எப்படி சமாளிக்கிறது, வேற என்ன வேலை இருக்கு, எந்த வேலையுமே இல்லை ஊர்ல, எல்லாம் இளம் வயசு பொண்ணுங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க, நமக்கு என்ன வேலை கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த செல்லம்மா வீட்டுக்கு வந்து எல்லா கோழியுமே அவள் பிடிச்சிட்டு இருப்பான். கோழி எல்லாம் பிடிக்கிறத பார்க்கும்போதே அவர் தெரிஞ்சுக்குவார் முனிய, சரி நாடார் வேலைக்கு வேணான்ட்டாங்களாட்டு இருக்குது, ஆகவே இந்த கோழியெல்லாம் பிடிச்சி கொடுக்கலான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரே ஒரு கோழியை மட்டும் திட்டிகிட்டே இருப்பார் முனிய. அவன் இது பாரு எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ கட்டலில் பேண்டு வச்சிருது, இந்த கோழி இது பண்ணுது ஆய்வுன்னு அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அந்த கோழி ஒரு கோழியாவது அன்னைக்கு ஒரு கோழி ரசம் வச்சு ஒரு கோழி சாறு வச்சு கொடுப்பாளா அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த கோழியை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லா கோழியுமே அவ பிடிச்சி கூடையில போட்டு வச்சுட்டு இருப்பா, கையை காலை கட்டி சந்தையில் கொண்டு போய் விற்கிறதுக்காக செல்லம்மா பண்ணிக்கிட்டே இருப்பா. கடைசியா அந்த அடைக்கப்பட்டிருக்கிற கூடையில் வச்சிருக்க அந்த கோழியை, அந்த குஞ்சு கோழியை பிடிக்கிறதுக்கு வருவான்னு தெரிஞ்சு இவர் நடக்க முடியாமல் இருந்தாலும் காலிலேயே தரைஞ்சிட்டு போய் போய் அப்படியே மொல்லமாக அந்த கூடையை தட்டி விட்டுருவாரு, கோழி பறந்து போயிடும். அடாடா இந்த கோழியை மட்டும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், அந்த கோழி பறந்துடும். ஏன்னா அவருக்கு என்ன ஆசைன்னா இந்த ஒரு கோழியாவது வச்சு ஒரு கோழி குழம்பு வச்சு கொடுப்பான்னு நினச்சிட்டு அந்த குஞ்சு கோழியை மட்டும் திறந்து அவர் தப்பிச்சு போயிடும். சரி இது ஒன்று இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தைக்கு போய் இது பண்ணுவான். அப்போ சந்தையில் சொல்லுவான் இது எத்தனை அப்படின்னு. சந்தையில் கசாப்புக்காரன், அந்த ஊர் கசாப்புக்காரன் வேலு, அவன் ஒரு கிலோவை 400 500 விற்கிறவன். ஆனால் இவங்கிட்ட சொல்லுவான் இத்தனை உருப்படியும் சேர்ந்து 450 வாங்கிக்கிறேன் அப்படிமா. அட பாவி இத்தனை உருப்படியும் சேர்ந்து 450 இது ஒரு 1000 கொடுண்ணா, அதெல்லாம் முடியாது, இவ்வளோதான், இதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் விற்க முடியும், ஒரே நாளில் விற்ற முடியுமா அப்படின்னலாம் பேரம் பேசி ஒரு 500 அந்த கோழியை இது பண்ணிட்டு வரும்போது தான் செல்லம்மா நினைப்பான், அட இத்தனை கோழியை கொண்டு போய் விற்றமே, அந்த ஒரு கோழியாவது அவனுக்கு வச்சுட்டு ஒரு ஆசையா ஒரு கோழி குழம்பு வச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி செல்லம்மா நினைச்சு கொண்டே வருவாள். சரி அந்த ஒரு கோழி குஞ்சு தான் ஒன்று இருக்குதா, ஒரே ஒரு கோழி குஞ்சு இருக்குதுல்ல, அதையாவது நாளைக்கு அவனுக்கு ஒரு கோழி ரசம் வச்சு கோழியும் நெல்லஞ்சோறு ஆக்கி சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருப்பா. வீட்டுக்கு முன்னாடி 2 3 பெரிய தனக்காரர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். இவன் என்னன்னு ஓடி வந்து பாப்பா, ஆடா எங்க போயிருந்த அப்படின்னு அந்த ஊரினுடைய பெரிய தனக்காரர் கேட்பாரு. இல்லைங்கய்யா வேலையை கோழியெல்லாம் சந்தையில் விற்கிறதுக்காக போயிட்டேன் அப்படின்னு. ஆடா உன் புருஷங்காரன் முனிய செத்து போயிட்டான், கட்டிலேயே இருந்து செத்து போயிட்டானாட்டிருக்குது, மறுபடி சத்தம் போட்டிருக்கிறான், மறுபடி எல்லாம் வந்து பார்க்கறதுக்குள்ள செத்து போயிட்டான் அப்படின்னு. இவா ஐயோன்னு உள்ள போய் பார்த்தா முனியன் கட்டலோட தரையில் விழுந்து கிடந்து இருந்த ஒரு கோமணமும் நழுவி அவன் செத்து கிடப்பான். அப்போ தான் நினைப்பா, அந்த ஒரு கோழியாவது ஒரு கோழி சாராவது உனக்கு கொடுத்துருந்தா பரவாயில்லையே, அதுக்குள்ளே செத்து போயிட்டானு நினச்சிட்டு இது பண்ணுவான். மறுபடி இங்கே வாமா செல்லம்மா அப்படின்னு சொல்லி மனைவி அந்த இவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பணம் எவ்வளோ வச்சிருக்கிற, இவன் அடக்கம் பண்ணுறக்கு அப்படின்னு. ஐயா இது மாதிரி சந்தையில் போயிட்டு வந்து ஒரு இவ்வளோதான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. சரி சரி
என்னமோ இருக்கிறத வச்செல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆளை வர சொல்லி புளியை வெட்டி அவனை புதைச்சிடப்பா அப்படிம்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, அந்த ஊரினுடைய சாங்கியம் செய்யக்கூடிய நாவிதர் சொல்லுவார், இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க அப்படின்னா. சனிக்கிழமை என்ன? சனிக்கிழமை துணையா போகக்கூடாது. சனிக்கிழமை பணம் வந்து தனியா போகக்கூடாது, இனப்பணம் வேணும் அப்படின்னு. இனப்பணம் வேணுமா அப்படின்னா ஒரு கோழி குஞ்சாவது ஒன்று கழுத்தறுத்து பணத்தோட வச்சுட்டு போனோம்னா தாங்க, இல்லைன்னா இன்னொரு பணத்தை கேட்கும் அப்படின்பா. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த சின்ன கோழி சுத்திட்டு இருக்கும். வெறுக்கென்று அந்த கோழியை பிடித்து விடுவார்கள். முனியனுக்காக முனியன் சாறு வச்சு குடிக்கணும்னு நினைச்ச அந்த அந்த கோழிய கழுத்தை அரித்து நாவிதர் முனியனின் படத்தோடு கட்டி விடுவார். ஏனென்றால் சனி பணம் தனியா போகக்கூடாது, ஏதாவது உன்னோட தான் போகணும். அந்த பணத்தோட அந்த அவரு கோழிச்சாறு குடிக்காமையே அந்த தனி பணமா போகாம அந்த கோழியோட முனியனின் படம் இடுகாட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கிராமத்தினுடைய ஒரு நம்பிக்கையும் அது சார்ந்த ஒரு மனிதர்களுடைய ஏழ்மையும் இந்த கதையில சொல்லியிருப்பாரு. அதுதான் சனி பணம் அப்படின்னு சொல்லி இந்த கதையில அந்த வறுமை, ஒரு கிராமத்தினுடைய ஏழ்மையும் அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் கந்தரவனுடைய மிக அற்புதமான கதையில் ஒன்று. இந்த கதைகளை அனைவரும் படிக்க வேணும்.